முதலமைச்சர் வந்தாங்க. ஒரு வருவாரில் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஆய்வு வந்தது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பேசும்போது அவங்களோட காட்ஸும் சரி, பக்கத்தில் இருந்த ஊழியர்களும் சரி, சில வார்த்தைகளை எங்களை மழுப்பினாங்க, தடுத்தாங்க. போட்டு சார் 5 மினிட்ஸ் சொன்னதுக்கப்புறம் அவர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்களும் சொல்லுவப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வாட்ச்மேன் நம்மளை தரைக்குறைவாக பேசுறது, சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க போறியா, உங்க அப்பா தான் யூஸ் கொடுக்க போற, எனக்கு கொடுக்க போறீங்களா, மாணவர்களை கீழ்த்தனமாக உரிமையில பேசுறது, செருப்பால் அடிப்பேன், இன்னும் உள்ள வராதீங்க, ஆளுங்களை தெரியும், அடையாள தெரியும், வெட்டிடுவேன், குத்திடுவேன், அந்த மாதிரி பேசுறது. ஃபுட்டு தரமாக இருக்க மாட்டேங்குது, அவ்வளோவா சாப்பிட்ற மாரி இருக்காது, சாப்பிடவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் கூட சாப்பிட்றலாம், பழைய சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்றலாம். இங்கே நீங்கள் என்ன தான் வெரைட்டியாக சமைச்சு வச்சாலும் அது வெரைட்டியாக கண்ணுக்கு கலராக இருக்குமே ஒழிய சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. நீங்கள் என்ன மயிறு, நீங்கள் படிக்கிறது வந்தீங்கன்னா வேலைக்கு வந்தீங்களா, உங்களுக்குலாம் திறந்தோன்னே என்ன தலையெழுத்தா, நான் கண் முழிச்சு நான் எதுக்கு உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறாரு. பக்கத்தில் சொன்னாங்க, அந்த மாதிரி எங்களோட கோரிக்கை எல்லாமே நாங்கள் ஆஃபீஸை வச்சு எழுதியிருக்கோம், கண்டிப்பாக அந்த கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படும், நான் கேரண்டி தரேன். கமெண்ட்ஸை பார்த்துட்டு நைட்டு தூக்கமே வரல. இவங்களை நான் அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை மிரட்டாங்களாவே தெரியல, அந்த மாதிரி அந்த கமெண்ட் இருக்கு. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, நேற்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்கள் திடீர்னு சமூக நீதி விடுதியில ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாரு. அதுல பேசின ஒரு மாணவர் கூட தான் நம்ம பேச வந்திருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க. வணக்கம், எனது பெயர் ஆகாஷ். நான் நல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு வரேன், தமிழ்துறை. ஆனா நேற்று முதல்வர் அவர்கள் உங்களோட ஹாஸ்டலுக்கு தான் திடீர்னு விசிட் பண்ண வந்திருக்காரு. அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவர் வருவான்னு தெரியுமா? இல்லை, கண்டிப்பா தெரியாது. அவர் வருவாரில் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மாணவர்கள் தினசரி வேலையை பார்த்துக்கிட்டு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காமனாக இருந்தோம். திடீர்னு ஆய்வு வந்தது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்ததுமே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாரு, நீங்க என்ன கோரிக்கையெல்லாம் வச்சீங்க அவர்கிட்ட? முதல் தளத்தில் பார்வையிட்டு உணவு கூடத்தை பார்த்தாரு, மாணவர்களுக்கு வசதி உள்ள ரூமுகளை பார்த்தாரு, மாணவர்கள் எந்த மாதிரி நிலையில இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வெளியே போறப்ப மாணவர்கள் எல்லாமே கூட்டாமல் நிலையில யாருமே விடல. அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் எல்லாமே சத்தம் போட்டு சார் 5 மினிட்ஸ் சொன்னதுக்கப்புறம் அவர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்களும் சொல்லுவப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோரிக்கைகளை முன் வச்சோம். அந்த கோரிக்கைகள் ஒரு வாரம் 1 மாதம் ஆன கோரிக்கை கிடையாது, ஓராண்டுகள கோரிக்கை. போன வருஷமும் இது சம்மந்தமாக அனைத்து இந்திய மாணவர் பெருமறை சான்றமாக இங்கே ஒரு போராட்டம் பண்ணோம், முற்றுகை போராட்டம் பண்ணோம். அந்த கோரிக்கைகளோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் 3 நாட்களில் அல்லது 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற ஆயுதத்துறை எல்லாமே. அதுக்கப்புறம் அது 3 கோரிக்கைகள் மட்டும்தான், முக்கியமான கோரிக்கைகள் மட்டும்தான், உணவு, கழிவறை, இதை மட்டும் தான் சரி பண்ணாங்க. அதுவும் தற்காலிகமாக அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணாங்க. அது பூர்த்தி செய்யறது கிடையாது, அது பூசி மழுப்புறது தான் சொல்லுவாங்க பசங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இப்போ அனைத்து இந்திய மாணவர் பெற்ற சார்பாக எம்சி ராஜா கிளை குழு சார்பாக 2 கூட்டம் போட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருந்தோம். அதற்குள்ளேயே சிஎம் இந்த மாதிரி ஒரு அதிரடி ஆய்வு பண்ணது மாணவருடைய பெரிய வரவேற்பதாக. கிட்டத்தட்ட சிஎம் அவர்கள் கிட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதுல என்ன மாதிரியான கோரிக்கை வச்சீங்க, அவர் சிஎம் அவர்கள் என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு? முதலமைச்சர் வந்தாங்க. நம்ம சார் ஒரு 5 மினிட்ஸ் பேசி நானோட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க செவிச்சாச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம முதற்கட்டமாக வச்ச கோரிக்கை உணவுப்படி உயர்த்தணும்னு சொல்கிறது தான். ஏன்னா சிறை கைதிகளுக்கு கூட உணவுப்படி மாணவர்களோட அதிகம் தான். அப்போ சிறை கைதியோட மாணவர்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போதைய நிலைமையை பார்த்தா தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம உணவு வச்சு தான் மாணவர்களோட ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு தேவையான கல்வி தரத்தையும் உடல்நலம் தான் அவங்க தீர்மானிக்கும். அதுக்காக தான் நான் உணவுப்படி ஏற்றி தர சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு 50 ரூபா காசுக்காக கொடுக்குறாங்க. அந்த 50 ரூபா வச்சு சென்னை போன்ற மாநகராட்சியில் 3 வேளை உணவு சாப்பிட முடியுமா கேட்கா கேள்விக்குறியாக இருக்கு. அது சம்மந்தமாக தான் கேட்டோம். அவங்க கண்டிப்பாக தர சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு 3000 ரூபாய் உணவுப்படியை ஏற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கையை வலுவாக வச்சுருக்கோம். இதே முதன்மை கோரிக்கையை வச்சுருக்கோம். 2வதாக மாணவர்கள் போதை பழக்கத்திலேருந்து மீட்டெடுப்பதற்காக அவங்களுக்கு போதிய உடற்பயிற்சி கூட, நவீன வசதியுள்ள உடற்பயிற்சி கூட ஒன்று அமைச்சு தர சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் அவங்களோட மன அழுத்தத்தை துறைச்சி மாணவர்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக விளையாட்டு மைதானம் ஒன்று கேட்டிருக்கோம். இதுவும் 1 ஆண்டு கால கோரிக்கை தான். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, இருக்கிற 5 லைப்ரரியுமே
ஒரு கொள்கை சார்ந்த புத்தகம், ஒரு சயின்ஸ் சார்ந்த புத்தகம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஒரு நூலகத்தில் மட்டும்தான் இருக்கு. இது எந்த நூலகத்திலுமே இல்லை. 5 நூலகத்தில் ஒரு நூலகத்தில் மட்டும் முதல் தளத்தில் மட்டும் தான் நிரப்பி வச்சிருக்காங்க. அது மாணவர்களுக்கு பின்னாடி வர எதிர்காலத்துக்கு அந்த புத்தகங்கள் உதவுமான்னு சொல்லி கேட்டால் ஒரு புள்ளியாக தான் இருக்குது. அது ஒரு புள்ளி தான். அதுலேருந்து எந்த ஒரு தொடக்கமும் வரப்போகிறது கிடையாது. டிஎம்பிஎஸ்சி படிக்கிறதுக்கோ யூபிஎஸ்சி படிக்கிறதோ மாணவர்களுக்கு கவிதை திறனை வளர்க்குறதுக்கு, கற்பனை திறனை வளர்க்குறதுக்கான கவிதை, கட்டுரை, நாவல்கள், இந்த மாதிரி புதினம் எந்த ஒரு நூல்களுமே அதில் கிடையாது. ஒரு கொள்கையை சார்ந்த புத்தகம் மட்டும்தான் இருக்குது. அதில் நவீன இப்போதைக்கு நடைமுறை உள்ள புத்தகங்கள், மாணவர்கள் உபயோகம் உள்ள புத்தகங்களை வந்து வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். அதற்கப்புறம் குடிநீர் வசதியை பழைய ஹாஸ்டல் மாணவர்களுக்கு ரொம்ப அவதியாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு முறையான தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி கேட்கா புது ஹாஸ்டல்லேருந்து ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க. இது பூர்த்தி செய்கிற மாதிரி இல்லை. தற்காலிகமாக அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதற்கான ஒரு தீர்வும் இல்லை, கிடைக்கல. ஆனா இதே இடத்துலயே வார்டன் ரொம்ப கீழ்த்தரமா, அதாவது தரைக்குறைவா பேசுறாரு, நிறைய வார்த்தைகள் தேவையில்லாம யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் மாணவர்கள் நீங்க எல்லாமே சொல்றீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே இந்த ஹாஸ்டல்ல நடக்குது? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் யாருமே முதலாளி வீட்டு பையனோ இல்லை மென்டல் வெல் செட்டில் அவங்களோட பையங்களோ கிடையாது. நாங்கள் தினக்கூலிக்கு மாரடிக்கிற ஊழியர்களோட விவசாயிகளோட பசங்க தான் நாங்கள். எங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் எங்கள் அப்பா அம்மா தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் எங்களுக்கு பொறுப்பு சுமைகள் அதிகமாக இருக்குது. இப்போதைய சூழ்நிலையில் கல்வி கடனை வாங்கினா அது சாகிற வரையுமே அதை கட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. கல்வி கடனை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஒன்று படிச்சுக்கிட்டே நாங்கள் பார்ட் டைமே வேலை செஞ்சால் தான் உண்டு. அதை படிச்சுக்கிட்டே வேலை செய்யும் போது இப்போதைக்கு பார்ட் டைமே வேலை செய்யும் போது நமக்கு நேரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. 2 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு போனோம்னா 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்யும் போது எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ மாணவர்களுக்கு வேலை முடிகிற டைம் அதிகரிச்சிருது. 11 மணி 12 மணி வரையும் ஆகுது. மாணவர்கள் அங்கேருந்து இங்கே ரொம்ப இன்னல் படுறாங்க. அப்போ உள்ளே வரும்போது தான் வாட்ச்மேன் நம்மளை தரைக்குறைவாக பேசுறது, சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க போறியா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் உங்கள் அப்பா தான் யூஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இழிவாக பேசுறது, மாணவர்களை கீழ்த்தனமாக உரிமையை பேசுறது, செருப்பால் அடிப்பேன், இன்னும் உள்ளே வராதிங்க, நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம்னா எவனா யாவன்டா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உரிமையில் பேசுறது. எல்லாரும் எனக்கு பின்னாடி தான் இருக்காங்க, அப்படி ஏதாச்சும் நாங்கள் சொன்னாங்கன்னா அவங்கள ஆளுங்களை தெரியும், அடையாட்களை தெரியும், வெட்டிடுவேன், குத்திடுவேன், அந்த மாதிரி பேசுறது. மாணவர்கள் அதனாலேயே யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமல் ஒரு வாட்ச்மேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா முதல்ல நம்ம வாடகைகிட்ட சொல்லணும்னா அவங்க தான் நம்ம காப்பாளர்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல போனால், ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வார்டனுக்கு ஆள் பண்ணி சொல்லணும்னா வார்டன் அவங்கள இழிவான சொற்களை பயன்படுத்தி ரொம்ப தரகுறான சொற்களை அவங்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை வேணா பண்ணு சார், நான் இந்த மாதிரி உங்களை பற்றி நடவடிக்கை எடுத்து கலெக்டராக இப்போ கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, என்ன பண்ண முடிஞ்சுக்கலாம், ஒன்னால நீ பார்த்துக்கோ, என்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழிவான செயல்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி கீழ்த்தமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு காப்பாளராக இருந்து அவங்களோட அடைக்கலம் கொடுக்க வேண்டிய காப்பாளரே இந்த நிலைமையில இருந்தால் மாணவர் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவங்களோட மன அழுத்தம் அதிகமாகுது. ஏன்னால சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டு காலி பண்ண போற நிலைமையே இருக்கு. ஆனா இது எல்லாமே முன்னாடி இருந்து ஆட்சியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை நடந்திருக்கு, இப்ப முதல்வர் கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தான்னு சொல்லியிருக்காரு அவரு? போன வாட்டி டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் அரைக்கிள்ளி மாணவர் பெருமன்ற சார்பாக இங்கே போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்திலையும் வலுவாக இந்த கோரிக்கை வச்சிருந்தோம். உணவும் எங்களோட ஃபெசிலிட்டிஸ், உடற்பயிற்சி கூட, விளையாட்டு மைதானம், புத்தகம், அதுக்கப்புறம் முதன்மையாக வச்சது மாணவர்கள்ட்ட ஊழியர்கள் தவறான முறையில் நடந்து கொள்வது, மது அருந்திட்டு உள்ளே சாப்பாடு போடுறது, மது அருந்திட்டு மாணவர்களை இழிவாக பேசுறது, அந்த கான்வர்சேஷனே தப்பான முறையில் போகுது. அதையும் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவல் எடுக்கணும்னு சொன்னாங்களே தவிர்த்து எந்த ஒரு ஆக்ஷனில் எடுத்த மாதிரி தெரியல. இந்த வார்த்தையும் அந்த கோரிக்கையை முதன்மையாக வச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க. இதை ஒரு 2 காப்பாளரும் சரி, விரும்பி வாட்ச்மேனும் சரி, இந்த ஒரு விஷயத்தால சர்ச்சைக்கு உண்டாகி மாணவர்களுக்கு உண்டாகிறாங்க மாணவர்கள். பழைய ஹாஸ்டல்ல ஒரு 480 பேரும், புது ஹாஸ்டல்ல 500 to 600 இருக்கிற மாணவரும், 1200 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 1200 மாணவர்களுமே டெய்லியுமே இந்த பிரச்சனையில ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா தினந்தோறும் இந்த பிரச்சனையை நாளடைவு தினந்தோறுமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு மாணவர்கள். ஆனா இப்ப இதற்கெல்லாம் முதல்வர் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க, இப்ப ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரியுதா? நேற்று வந்துட்டு போனதுக்கும் இன்னைக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? நேற்று அவங்க முதல்வர்கிட்ட சொன்னோம். அவங்க பக்கத்துல சொன்னாங்க, அந்த மாதிரி எங்களோட கோரிக்கை எல்லாமே நாங்கள் ஆஃபீஸர்ஸ் வச்சு எழுதியிருக்கோம்,
கண்டிப்பாக அந்த கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படும், நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓரிரு வாரத்தில் ரெடிஃபை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் போனதுக்கப்புறம் நம்ம மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு சோழரும் மறைவு அமைச்சர் பிற்படுத்தப்பட்டதுறை அமைச்சர் அவர்களும் 2 பேருமே ஒவ்வொரு வேப்பாக ஆகிய செல்லியாங்க. சாப்பாடே சாப்பிட்டு பார்த்தாங்க. ஓகே, தரமான உணவு செய்யுங்க. அவங்க கிச்சன் வந்து ரொம்ப வேலை செய்கிற ஊழியர்களுக்கு போதுமான இடவசதி கிடையாது, ரொம்ப ஹீட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப அவங்களால நீங்களும் வேலை செய்ய முடியல, ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அதுக்காக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி மாணவர்களுக்கு வாக்குறுதி கிடைத்திருக்காங்க. 2 அமைச்சர்களையும் கொடுத்துருக்காங்க. அது மாணவர்களை வரவேற்கிறோம். 2 அமைச்சர்களுக்கும் முதல்வர்களுக்கும் நன்றி. இங்கே இருக்கிற பிரச்சனைகளை இந்த ஓரிரு வாரத்தில் சரி செய்கிறதுல தான் மாற்றம். இந்த ஆட்சி ஒன்று மாற்றமா இல்லை மாற்றத்துக்கான முதல்வடியா இல்லை ஏமாற்றமான்னு சொல்லி மாணவர்களுடைய தெரியும். கடைசியாக ஒரு கேள்வி வரும். நீங்க சிஎம் கிட்ட பேசுறீங்க, பல பேர் வந்து சிஎம் வந்து இப்ப நிறைய பேர் ஃபேன்ஸாவும் பாக்குறாங்க, நிறைய பேர் அவர்கிட்ட பார்க்க முடியுமா பேச முடியுமான்னு இருக்காங்க. நீங்க பேசின அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு? ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? உங்களுக்கான அந்த ஸ்பேஸ்ன்றது கிடைச்சிச்சா அவர்கிட்ட பேசுறப்ப? பேசும்போது அவங்களோட காட்ஸும் சரி, பக்கத்தில் இருந்த ஊழியர்களும் சரி, சில வார்த்தைகளை வந்து எங்களை மழுப்புனாங்க, தடுத்தாங்க. ஆனால் முதல்வர் வந்து அதை செவிசாய்ச்சி மாணவர்களோட பிரச்சனையை கேட்கணுன்றது வரவேற்கத்தக்கது தான். இது வந்து ஒரு மாற்றத்துக்கான முதல் படி தான். இதை நாங்கள் வரவேற்கிறோம். இதற்கு முன்னாடி இந்த சிஎமும் நிறைய கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க. ஆனால் மாணவர்களோட சந்திச்சு இந்த மாதிரி கேள்வியை கேட்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணது ஒரு நல்ல முடிவு தான். நாங்கள் கேட்டதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் எடுத்த ஸ்டெப்பு வந்து முதல் பட்டம் நைட்டு 10 மணி இருக்கும், தண்ணியில் வந்து செக் பண்ணாங்க மேலே. அது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். அதற்கப்புறம் இன்னைக்கு வந்து குழு அமைச்சு பேசுகிறோம், நாங்கள் இங்கே முடிவுகளை ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமான வேலைகளை இப்போ வந்து காலையிலேயே வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நல்ல முறையாகவும் பேசுகிறாங்க, சில பேர் வந்து இழிவான முறையிலும் பேசுகிறாங்க. அது எங்களோட கஷ்டத்தை சொன்னால், எங்களோட வழிகளை சொன்னால் சில பேருக்கு அது காமெடியாகவும் இருக்குது. சில பேர் அதை உணர்ந்து நீ கண்டிப்பாக முதல்வர் நிறைவேற்றுவாங்க மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆதரவும் கொடுக்குறாங்க. இன்னொரு கமெண்ட்மே நம்ம பார்த்துருப்போம். அதாவது நீ சேப்பாரு தம்பி, இனிமே உனக்கு வந்து என்ன வேணா ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. கமெண்ட்ஸை பார்த்தோம். அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு நைட்டு தூக்கமே வரல. என்ன சொல்கிறது, இவங்க நம்மளை வந்து பாராட்டுறாங்களா, அதாவது இவங்களை வந்து நான் அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை மிரட்டாங்களாவே தெரியல, அந்த மாதிரி அந்த கமெண்ட் இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சர்ச்சைகள் வர மாதிரி இருக்கும். நேற்று நைட்டும் இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் கொண்டாங்க, பார்த்து இருந்துக்குங்க. அப்போ முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை, எங்களோட வழிகளும் கோரிக்கையும் சொல்லலாம். இங்கே வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, அப்போ முதல்வர்கிட்ட பேசவே கூடாதா, ஏன் நம்ம கோரிக்கை வெளியே சொல்லவே கூடாதா? சில பேர் ஃபோன் பண்ணி நீ என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த காலேஜுன்னு கேட்குறாங்க. அப்போ எங்களோட பிரச்சனைகளை இங்கே யாருமே கேட்க கிடையாது. நீ யார், என்னோட அடையாளம், உங்களோட அடையாளத்தை மட்டுமே கேட்குறாங்களே தவிர்த்து எங்களோட பிரச்சனைகளை யாருமே கேட்க கிடையாது. அந்த பிரச்சனைகளை கேளுங்க, சமூகத்தில் இந்த பிரச்சனைகளை பரவுங்க. இதன் மூலயமா இந்த ஒரு ஹாஸ்டலில் நடக்கிற மாற்றம் பின்னாடி வர சந்ததியினர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் ஹாஸ்டல்களுக்கும் விடுதிகளுக்கும் இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பா ப்ரோ, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. சிஎம் அவர்கள் கூட அந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை பற்றி. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சமூக நீதி விடுதியை ஆய்வு செஞ்சிருந்தாரு. திடீர்னு வந்து அந்த இடத்துல மாணவர்கள் பல கோரிக்கை வச்சாங்க. உண்மையாலே அங்கே என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனைகளை டெய்லியும் மாணவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் உங்கள் ஹாஸ்டலில் விசிட் பண்ணியிருக்காரு. நேற்று எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட பேசுனீங்களா, என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சிங்க? வணக்கம், என்னுடைய பெயர் இளஞ்செழியன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் சமூக நீதி விடுதியான எம்சி ராஜா விடுதியில் மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தீர்வு காணுவதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டார். மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசும்பொழுது முதல்வர் அவர்கள் காது கொடுத்து செவிசாய்த்து எங்களின் கோரிக்கைகளை பொறுமையாக கேட்டறிந்தார். அந்த பண்பு எங்களிடத்தில் மிகவும் பிடித்திருந்தது. உணவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக மெனு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா வீட்டில் எந்த மாதிரி உணவு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து படிக்காசு உயர்த்தணும்னு சொல்லி இன்னமும் உயர்த்தாமல் அதனுடைய பொருட்கள் என்னென்னலாம் வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பசங்க வந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட்றதுக்கே இறங்கி வர மாட்டாங்க. ஃபுட்டுக்கு மெனு லிஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இருக்குது. அதில் மாற்றம் கொண்டு வரணும்னு தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் இன்னும் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க, அது டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது வந்து எதுவுமே வந்து அதில் எந்த சேஞ்சும் இருக்க மாட்டேங்குது. ஆயுதராவிடத்துறையுடைய இயக்குனர் வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட நேரடியாக சொன்னார், டைரக்ட் கனெக்டில் இருந்தார். இப்போ அது சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை வந்து மெனு லிஸ்ட்டை நீங்களே பட்டியல் கொடுங்க, உணவு பட்டியல் நீங்களே சரிபார்த்து ஆலோசித்து நீங்களே எங்கிட்ட கொடுங்க, நேரடியாக வந்து பேசுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெக்டிஃபை பண்ணி அதை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப தொடர்ச்சி
அதனாலே பல மாணவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்கான். நானும் அப்படி சாப்பிட்ருக்கேன். பல மாணவர்கள் வந்து சாப்பிடாமலே இருந்திருக்கான். ஒரு நாள் ரெண்டு வேளை போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டு படுத்துப்பான். வெளியே போய் எங்கன்னா ஹோட்டலில் எங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்ருப்பான். அப்படி அந்த மாதிரி தான் வந்து மாணவர்கள் வந்து அப்படி ஒவ்வொரு நாளும் கடக்கும்பொழுதும் இப்படி தான் கடந்துட்டு போகிறானுங்க. இந்த உணவு வந்து இப்படியே இருக்கே, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குன்றத ஒரு நிலைப்பாடாகவே இருக்கிறதுனால அவங்க அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் இப்படி இந்த சோக நிலையிலே வந்து அவனை கடந்து போயிடுறாங்க. ஆனா இது மட்டும் இல்லாம இங்க இருக்க வார்டன்ஸா இருக்கட்டும், வாட்ச்மேன்ஸ்னு நிறைய பேர் வந்து எங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வருது. உண்மையாவே அப்படிதான் நடக்குதா? இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அதாவது ஒவ்வொரு குக்கிராமத்துல இருந்தும் வெளியே தென் மாவட்டம் பல மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து அங்கேருந்து படிக்க வராங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் படிக்க வரும்போது, அதுவும் பட்டதாரியாக முதல்நிலை பட்டதாரியாக பல மாணவர்கள் படிக்க வராங்க. அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறதுன்றது ஒரு அரசு ஊழியருடைய மாண்பு, அது எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் இந்த மாண்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்க மாட்டுது. அவர்கள் இழிவாக பேசுறது, கடுமையான சொற்களை பயன்படுத்துறது, தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் வந்து சின்ன தவறு செய்தாலும் அவர்கள் வந்து கண்டிக்கலாம் விட்டுடலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து இழிவான சொற்களை பயன்படுத்துறது, அவங்க வந்து நாகரிகமே இல்லாமல் முறையில் அவர்கள் ஒரு பட்டதாரி ஒரு கல்லூரி மாணவர்கள் என்கிற அடிப்படை கூட, அந்த அடிப்படை அறிவு ஞானம் கூட இல்லாத மாறி மாணவர்களை அணுகிறது வந்து தவறான அது ஒரு அப்ரோச்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. அதை வந்து அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் வந்து இப்படி நீ லேட்டாக வந்துட்டா சரி அடுத்த வாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே விடலான்றதை பார்க்குறதில்ல. அவங்கள வந்து இழிவாக பேசுறது, கடுமையாக வந்து சாடி அவனை மன உளைச்சி உளவியல் சார்ந்து ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு அவனை வந்து அந்த விடுதியை விட்டே வெளியேற்றுற அளவுக்கு நான் எங்கன்னா போயிடலான்ற அளவுக்கு அவனுக்குள்ளே வந்து உளவியலாக பாதிக்கப்படும். ஒவ்வொரு மாணவனும் அந்த மாதிரி இருக்கான். அதனால் அது வந்து தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் மத்தியில் பேசப்பட்டுகிட்டே வருது. டிமாண்ட் வச்சுட்டே வரானுங்க. இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க, இழிவாக நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க, இதை நம்ம வந்து மாற்றணும், இதை வந்து வார்டன் கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கணும், விடுதி கண்காணிப்பாளர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அது மாறலை. முதல்வர்கிட்ட இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கடுமையாக இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் அணுகக்கூடிய அணுகுமுறை வந்து சரியான பண்பாக இல்லை. இவங்கக்கிட்ட அரசு ஊழியர்கள் வந்து இந்த விடுதி கண்காணிப்பாளராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த பண்பு நாகரிகம் வந்து இவங்ககிட்ட தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்குது. அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்டயும் வச்சுருக்கோம், அமைச்சர்கிட்டயும் வச்சுருக்கோம். கடைசியா இந்த மாதிரி முதல்வர் வந்து உங்களை பார்த்துருக்காரு, நீங்களும் பேசியிருக்கீங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்குது? இதற்கு முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி நான் முதல்வரை நேரில் பார்த்ததுக்கிட்டே எந்த முதல்வராக இருந்தாலும் பார்த்ததில்ல. முதல் முறையாக நேரடியாக அணுகக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிட்டியது. நேரடியாக வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட டைரக்ட் டு டைரக்ட் கனெக்டில் இருக்கும்போது நல்ல ஒரு அந்த அப்ரோச்சஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுவும் இல்லாமல் குறைகளை அடுக்கடுக்காக வந்து கோரிக்கையை வைக்கும்பொழுது அதை பணிவாக உட்காந்து கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அந்த முறை வந்து முதல்வருடைய மாண்பை வந்து வெளிப்படுத்துதுன்னு நான் பார்த்தேன். இது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த விடுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய தலைநகரான இந்த விடுதி மட்டும் இல்லை, இதுக்கே இந்த நிலைமைனா தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய விடுதிக்கே இப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவ விடுதியிலையும் என்ன மாதிரியான நிலை இருக்குன்றத மாண்புமிகு முதல்வர் இதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லா விடுதியிலையும் விழித்து இந்த மாதிரி விழிப்போடு வந்து அரசு ஊழியர்களையோ அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ கண்காணிப்பு செய்யணும், அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன். ஹாஸ்டலில் எப்படி சொல்கிறதுலாம் நிறையா பிரச்சனை இருக்குது. ஹாஸ்டலில் ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, நிறையா பிரச்சனை இருக்குது. நேற்று வந்து சிஎம் சார் வந்தது வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. சஸ்பென்ஸாக உள்ள ஹாஸ்டலில் இறங்கிட்டார் களத்தில். அவர் வந்தது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். சிஎம் சார் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. எதிர்பார்க்காத டைமில் சஸ்பென்ஸாக வந்து நம்ம சமூக நீதி விடுதியில் வந்து சஸ்பென்ஸாக இறங்கி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சார். மாணவர்கள்ட்டையும் வந்து கேட்டார், இதுமாரி வந்து எப்படி இருக்குது ஹாஸ்டல், வந்து உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டார். காது கொடுத்து நாங்கள் சொல்கிறத கேட்டார் சிஎம் சார். அவர் வந்து கேட்டார், காது கொடுத்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டார். இந்த ஹாஸ்டலில் வந்து வார்டன் அழகுராஜா அவர்கள் வந்து கரெக்டான முறையில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போது எதனா இப்போ சிஎம் சார் வந்தார், நேற்று வந்தாங்க. அந்த சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் நல்ல முறையில் சாப்பாடு கொஞ்சம் ரெடி பண்ணி நேற்று ஒரு நாள் மட்டும் நல்ல முறையில் அந்த சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும். அதேமாரி ரீசனாக சொல்ல போனால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஏஎஸ்எஃப்ஐ கட்சியிலேருந்து வந்து போராட்டம் பண்ண அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் நல்ல உணவாக கொடுத்தாங்க. அதாவது இப்போது பசங்க வந்து எப்படி சொல்கிறதுனா வேலைக்கு தான் போகிறாங்க பசங்க, காலேஜும் படிக்கிறாங்க, பார்ட் டைமாக ஜாப்பும் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த டைமிங் வந்து எங்களுக்கு செட் ஆகலை.
ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் நான் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி வரையும் ஹாஸ்டல் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ நான் தேர்ட் இயர் வந்துட்டேன். தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஹாஸ்டல் வந்து 10:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. பசங்க வந்து மேக்ஸிமம் காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் 8:30 போகிறாங்கன்னா மதியம் 1:30 வந்துடுவாங்க. 1:30 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஜாப் ஒர்க் போயிடுவாங்க. கேட்ரிங் தான் மேக்ஸிமம் பசங்க எல்லாம் போகிறது. கேட்ரிங் போனால் அங்கே என்ன ஒர்க்குன்னா 7 மணிக்கு கேட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்கு கேட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகினா மேக்ஸிமம் 11 மணிக்கு தான் வெளியே விடுவாங்க அந்த ஒர்க் முடிஞ்சு. அங்கேருந்து வர்றதுக்கு ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு மணி 12 ஆகிடுது குறையாமல். வந்து பார்த்தா கேட்டெல்லாம் லாக் ஆகிருக்கும். பசங்க எல்லாம் இங்கே வெளில தான் படுத்துருப்போம். கேட்டை திறக்க சொல்லி ரொம்ப நேரம் நாங்களும் பேசி பார்ப்போம். வாட்ச்மேன் வந்து ரொம்ப கடுமையாக பேசுவார். அதாவது எப்படின்னா, நீங்கள் என்ன மயிறு, நீங்கள் படிக்கிறது வந்தீங்கன்னா வேலைக்கு வந்தீங்களா, உங்களுக்குலாம் திறந்தோன்னே என்ன தலையெழுத்தா, நான் கண் முழிச்சு நான் எதுக்கு உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறாரு. வார்டன் சார்ட்டையும் அதை சொன்னோம். வார்டன் அழகுராஜா அவர்கிட்டயும் சொன்னோம். இதுமாரி சொல்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த டைமிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு போவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க, ஹாஸ்டலில் தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறீங்க அப்படின்னா. ஹாஸ்டலில் தேவையில்லாத வேலைலாம் யாருமே பண்ணவே இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க பசங்களை வந்து தப்பு சொல்லாதீங்க என்றைக்குமே. ஃபஸ்ட்டு அதை சொல்லுவேன். பசங்களுக்கு ஏற்ற அந்த முன்னேற்றத்தை வந்து ஹாஸ்டல் வார்டன் தான் சொல்லணும். இப்போல்லாம் இருக்கணும்ப்பா, இந்த டைமிங்லாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு வார்த்தை இருக்குது. வார்டன் வந்து எப்படி சொல்கிறது, வார்டன் வந்து ஹாஸ்டலுக்கு மேக்ஸிமம் சாயந்தரம் டைமில் தான் வராரு, பகல் டைமில் வரமாட்டேன்றாரு வார்டனு. என்றைக்குனா ஒரு நாள் தான் லீவ் டைமில், இந்த சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறாரு. மண்டே அதுமாரி டைமில் வந்து காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து சீக்கிரமாக வர்றதில்லை. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் வர்றது. அது நான் எதுவும் சொல்ல, அது அவரோட விருப்பம், அவர் வர்றது. வாட்ச்மேன் வந்து என்ன வேலை, வாட்ச்மேன் வந்து பாதுகாவலருக்கு வந்து என்ன வேலை என்றால் பசங்களை வந்து பார்க்குறது தான் வாட்ச்மேனுக்கு வேலை. அதாவது பசங்க எந்த டைமிங்க்கு வராங்க, எந்த டைமிங்க்கு போகிறாங்க அதை சொல்லணும் வார்டன்ட்ட. வாட்ச்மேன் அது எதுவும் சொல்கிறது இல்லை. பசங்கள்கிட்ட ஒரு மாதிரி இழிவாக பேசுறது, தவறாக பேசுறது, மயிருன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன எனக்கா சம்பாரிச்சு போடுறீங்கன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது. அவருக்கு நாங்கள் ஏன் சம்பாரிச்சு போடணும், எங்களுக்கு என்ன தலையெழுத்து, அவருக்கு சம்பாரிச்சு போடணும். நான் எங்கள் ஃபேமிலியை பார்க்குறது தான் சொன்னால் ஆகிறோம். இப்போ வந்து இந்த காலேஜில் நாங்கள் படிக்கிறோம், நந்தனம் காலேஜில் வந்து BA History தேர்ட் இயர் படிக்கிறேன் இப்போ இந்த இயரில். அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. உணவு வந்து சொல்லி கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை 3 ஆண்டு காலமாகவே உணவு வந்து சுத்தமாக சரியில்லை. அது நிறைய மனுக்கள், நிறைய எல்லா விதமான தாக்குதலும் பண்ணியாச்சு. அதுக்கான கரெக்டான முறையே எதுவுமே நடக்கவே இல்லை. நேற்று வந்து சமூக நீதித்துறை ஐயா வன்னியரசு அவர்களும் சம்பத் அவர்களும் வந்திருந்தாங்க, அமைச்சர் சம்பத் அவர்களும் வந்திருந்தாங்க சிஎம் சார் கூட. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து எங்கள் கூட உரையாட்டினாங்க, பேசினாங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை சொன்னோம், இதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது சார், கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னோம். அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம், இதுக்கு மேலே நாங்கள் கரெக்டாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சார் சொன்னார். அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அவங்க பேசின வார்த்தைகளில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துட்டு இதுக்கு மேலே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்டன் சார் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த ரெஸ்பெக்டாக கொஞ்சம் பேசினா போதும். நாங்கள் ஒன்றும் படிக்காதவங்க இல்லை, எல்லாம் படிக்க தான் வந்திருக்கோம். காலேஜில் எல்லாம் பட்டதாரி முடிச்சுட்டு போகிறது தான் வந்திருக்கோம், பட்டதாரி படிப்பு முடிச்சுட்டு போகிறது தான் வந்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாரி ரெஸ்பெக்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டைமிங் கொஞ்சம் வந்து மாற்றி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த 10:30 மூடுறாங்க, அந்த 10:30 ஒரு 12 மணி வரையும் டைமிங் வச்சா பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பசங்களும் கேட்ரிங் ஒர்க்கு தான் போகிறாங்க, கேட்ரிங் ஒர்க்கு போயிட்டு தான் வரணும். ஏன்னா கை செலவு காசு வேணும். எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கூலி வேலை செய்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து இங்கே படிக்கிற அந்த கூலி வேலை செய்கிறவங்க பசங்க தான் மேக்ஸிமம் வந்து படிக்கிறாங்க. அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எவ்வளோ சொன்னாலும் சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த 10 டைமிங் உள்ளே வந்தால் உள்ளே விட்ற, இல்லைனா உன்னை உள்ளே விட மாட்டேன், வெளில போய் வெளில பசங்க எல்லாம் கொசுகளில் தான் இங்கே படுத்து கிடப்போம். இந்த பிளேஸ் தான் கொசுகளில் படுத்து கிடப்போம். அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லாயிருக்கும். அதுமாரி பசங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதாவது இந்த பின்னாடி வந்து வாலிபால் கிரவுண்டுன்னு ஒன்று செட் பண்ணாங்க. வாலிபால் கிரவுண்ட் செட் பண்ணி அது ஒன்றுத்துமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, யூஸ் இல்லாமல் இருக்குது. யூஸ் பண்ணவே இல்லை, கட்டினாங்க, அதோட அப்படியே மூடியே கிடக்குது. இன்ன வரையும் திறந்து வைக்கல, அது கிரவுண்டு கூட வசதி கூட இல்லை சுத்தமாக அந்த அளவுக்கு. வாலிபால் கிரவுண்டுன்னு பேருக்கு மட்டும் கட்டி வச்சுட்டாங்க, ஆனால் இன்னும் அதை யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதாவது பசங்களுக்கு வந்து படிப்பு மெயின். அதாவது நூலகத்தில் வந்து எல்லா விதமான புக்கும் இருக்கணும். பசங்க வந்து நூலகத்தில் வந்து உட்காந்தா எல்லா விதமான புக்கும் எடுத்து படிக்கணும். அந்தமாரி புக்கு வசதி எதுவுமே இல்லை அந்த நூலகத்தில். நூலகம் பேருக்கு தான் நூலகம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த நூலகத்தில் வந்து அதற்கேற்ற பாடங்கள் புத்தகங்கள் எதுவுமே இல்லை.
அப்போ இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்ன சிஎம் சார்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன். சாப்பாடு சமைக்கிற இடத்துல சமையல் அறையில் போயிட்டு சாப்பாடு தரமாக சமைக்கிறாங்களா, அங்கே எல்லாமே சுகாதாரமாக இருக்கா, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் ப்ராப்பராக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் போய் செக் ஆனா இருக்கா, சுகாதாரமா இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கா? இருக்கான்னு பார்த்தா தான் தெரியும். இருக்குதான். நீங்க சாப்பிட்றீங்களா டெய்லி? எப்படி இருக்கு சாப்பாடு? சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிடுறீங்க டெய்லியும் ஃபுட் எல்லாம் கரெக்டா போடுறாங்களா? டெய்லி மெனு கார்டு கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் ஃபுட்டு வந்து தரமாக இருக்க மாட்டேங்குது. அவ்வளோவா சாப்பிட்ற மாரி இருக்காது. மாணவர்கள் பசி தாங்குற அளவுக்கு இருக்காது. சாப்பிடவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் கூட சாப்பிட்றலாம், பழைய சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்றலாம். இங்கே நீங்கள் என்ன தான் வெரைட்டியாக சமைச்சு வச்சாலும் அது வெரைட்டியாக கண்ணுக்கு கலராக இருக்குமே ஒழிய சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா இங்க இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இருக்குதான். நாங்கள் இந்த ஹாஸ்டலில் தேடி இருப்போம். நான் கடந்த 2 வருடங்களாகவே இப்படி இருக்கு. சரி விடுங்க, ஒரு 2 வருஷமாகவே இப்படி இருக்கு. எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ் கூட இதுக்காக போராடினாங்க. சீனியர்ஸ் கூட நாங்களும் இருந்திருக்கோம். அப்பப்போ போய் கேட்போம். அந்த வார்டன்கிட்ட சொல்கிற டைம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மாறிடும், பழைய மாரி ஃபுட்லாம் மாறிடும். ஆனா இப்போ சிஎம் கிட்ட சொல்லியிருக்கீங்க, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சிஎம்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, சமூக நீதித்துறை அமைச்சர் இருக்கார், அதுதான் மெயின் காரணம். அவர் போயிட்டு ரிட்டன் வந்தார் ஆய்வு செய்கிறதுக்கு. போகல, ரிட்டன் மறுபடியும் சிஎம் விட்டுட்டு வந்தார், வந்து ஆய்வு செஞ்சார். அவரும் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சர் சம்பத்தம் வந்தாங்க. 2 பேர் பார்த்தாங்க. உள்ளே போய் சமையல் அறையெல்லாம் நல்லா பார்த்தாங்க, இந்த ஸ்டோர் ரூம்லாம் பார்த்தாங்க, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் போனாங்க. ஆனா சிஎம் பார்த்தீங்க, திடீர்னு வந்திருக்காரு, அதை எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு திடீர்னு சிஎம் வந்திருக்காரு நம்ம ஹாஸ்டலுக்குன்னு சொன்னதான் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தீங்க? இருந்து தான் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம் இருந்து தான் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம். அப்புறம் பார்த்துட்டோம், நல்லாதான் இருந்து. எப்படி எல்லாத்தையுமே பொறுமையா பேசினாரா? பேசினதெல்லாம் கேட்டாரு, பேசினதெல்லாம் பொறுமையாக கேட்டுருந்தாரு. கடைசியாக போகக்குள்ள நாங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணுறோம், என்னன்னு பார்த்து சரி பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனார்.